பொன்னஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிறு பசலை கீரை கடையில் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த கீரையில எக்கச்சக்கமான சத்துக்கள் அடைஞ்சிருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. உடல் உஷ்ணத்தை கம்மி பண்ணுது. கண்டிப்பா இது கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சிறு பசலைக்கீரை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இது பில்லு டஸ்ட்டுலாம் இருக்குங்க, அதே மாதிரி மண்ணும் இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த கீரைக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தரை பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கீரை தரையில் தாங்க நல்லா படர்ந்து வளரும். கிராம பகுதியில் பார்க்க முடியும். இது நம்ம தண்டோட தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு குக்கரில் 60 கிராம் தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 300 ml சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம், பெரிய வெங்காயம் 50 கிராம், டோட்டலாக 100 கிராம். நீங்கள் மொத்தமாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததும் 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகட்டும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் சிறு பசலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பருப்போட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா மட்டும் போதுங்க. அதுக்கு மேலே வேணாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்லோலே இருக்கட்டும். நீங்கள் கீரையை சேர்த்த உடனே ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை எப்படி சூடாக இருக்கும்போதே மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஆறட்டுங்க. ஆறின உடனே ஜாருக்கு சேர்த்து மிக்சியில் நீங்கள் எந்த கீரை அரைச்சாலும் பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லைட்டாக கொரப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பரில் வச்சு அரைக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாகிடும், அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கணுங்க கொரப்பாக. கீரையோட வடிகட்டின தண்ணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 பூண்டை நல்லா தோல் உரித்து நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா கோல்டன் கலரில் மாறணும். இந்த பூண்டை பருப்பில் போட்டு வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதக்கி சேர்த்து பாருங்கள். அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாயில் தட்டு போடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இயற்கையாகவே இந்த கீரையில் வழுவழுப்பு தன்மை இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடலுக்கு அதிக எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சிறு பசலைக்கீரை கடையல் ரெடி. நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.